1992 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன தேவர்மான் திரைப்படம் 175 நாள் ஓடி சில்வர் ஜூப்ளி கொண்டாடின படம். ஆஸ்கர் வாங்கின காட்ஃபாதர் திரைப்படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஆர்க்கை தேவர்மான் திரைப்படத்தில் ப்ராப்பராக கமல் சார் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தேவர்மான் படத்தை பற்றி கமல் சார் சொல்லும்போது இந்த படம் காட்ஃபாதர் மற்றும் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன காடு படத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காரு. கமல் சாரும் கங்கை அமரன் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. கமல் சார் ஒரு கதை சொல்ல அந்த கதைக்கான டிஸ்கஷன் போது இந்த டிஸ்கஷனில் தான் ரைட்டர் மற்றும் தயாரிப்பாளரான கலைஞானம் அவர்கள் கலந்துக்கிறாரு. ஆனால் அந்த படம் டேக் ஆஃபால் அந்த படத்தை ட்ராப் பண்ணிடுறாங்க. இப்போ கமல் சார் அவருடைய ஸ்டைலில் ஒரு கிராமத்து கதை எழுதுகிறாரு. அதில் இதுக்கு முன்னால் நடந்த டிஸ்கஷன் நடந்த ஐடியாஸ்லாம் உள்ளே வைக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே இன்ஸ்பிரேஷனாக காட்ஃபாதர் படத்தை எடுத்துக்கிறாரு. நான் முன்னால் ஸ்க்ரீன் பிளே ஆர்க்குன்னு சொன்னேன்ல, ஒரு கதை எங்கே ஆரம்பிக்கலாம், எதை நோக்கி போகலாம், எப்படி முடியலாம்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பிரேஷனை தான் காட்ஃபாதர் படத்துலேருந்து கமல் சார் எடுத்துக்கிட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு காட்ஃபாதர் படத்தினுடைய கதை திரைக்கதை எல்லாமே டோட்டலாக வேறுங்க. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா தேவர்மான் படத்தினுடைய கதை திரைக்கதை எல்லாமே வேறு. ஆனால் காட்ஃபாதர் திரைப்படத்தில் நிறைய கிளை கதைகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை மட்டும் கமல் சார் எடுத்துக்கிட்டாரு. அப்பா ஒரு டான், அண்ணனும் டான் தான். ஆனால் இந்த தொழில் தம்பிக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் அப்பா அண்ணன் கூட இல்லாமல் ஃபாரினில் தான் வளர்கிறாரு. ஒரு சமயம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போக அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வர தனக்கு பிடிக்காத அந்த தொழிலை தம்பி ஏற்றுக்கிறாரு. ஆனால் அப்பா அண்ணனோட அந்த தொழிலை அவர் சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஆல் பச்சினோ கேரக்டருக்கான அந்த கேரக்டர் ஆர்க்கை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் பிளே கூட சொல்ல முடியாது. அந்த கேரக்டருக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஆர்க்கை மட்டும் தேவர்மானில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கமல் சார் ஸ்க்ரீன் பிளே மொத்தமாக எழுதிட்டாரு. ஆனால் இந்த ஸ்க்ரீன் பிளே இயக்கிறதுக்காக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பரதன் சாரை இயக்கிறதுக்கு கூப்பிட்றாரு. பிசி சாரை டிஓபியோ கூப்பிட்றாரு. ஸோ இந்த 3 ஜாம்பவான்களும் சேர்ந்து தான் தேவர்மான் அப்படிங்கிற மாஸ்டர் பீஸை கொடுத்தாங்க. காட்ஃபாதர் டான் படங்களுக்கான ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம். அந்த படத்தை பார்த்து நிறையா படங்கள் இன்ஸ்பயர் ஆகி நிறையா படங்கள் வெளியே வந்துச்சு. ஆனால் அந்த படத்தினுடைய ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே ஆர்க்கை தெளிவாக கரெக்டாக அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டது தேவர்மான் படத்தில் தான்.